Hi, this is Pooja, psychologist from Prana Rehab Center. நம்ம எல்லாருக்குமே உடம்பு முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிசன் வாங்குறது லைக் கை வலியாக இருக்கட்டும் கால் வலியாக இருக்கட்டும் லைக் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம அமௌண்ட் கொடுத்து மெடிசன் வாங்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் நம்மக்கிட்டேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு மெடிசன் இருக்குது. அது எல்லாருக்கும் என்னன்னு தெரியுமா? அதுதான் நம்மளோட ஸ்மைலாக இருக்குது. ஸ்மைல்ன்றது ஒரு மெடிசனா? கண்டிப்பாக. லைக் என்னன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி மூலியமாக பார்க்கலாமா? இங்கே ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க, லைக் பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி. 2 பேருக்குமே லைக் சேம் கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஒரே மாதிரியான ப்ராப்ளம், ஒரே மாதிரியான ஸ்ட்ரகிள், ஒரே மாதிரியான வீக்னஸ் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் அதை அப்ரோச் பண்ண விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மாதிரின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பர்சன் எப்பயுமே எனக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது, நான் கடந்து வந்த வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது, இல்லை அடுத்து என்ன மாதிரியான எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஒரு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே எல்லாத்தையும் மலை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரெண்டாவதாக இருக்கிற பர்சன்ஸ் என்ன இருந்தாலும் கொஞ்ச நாளோ கொஞ்ச நேரமோ அதை வச்சு ஃபீல் பண்ணிவிட்டு இட்ஸ் ஓகே, இது நடந்துருச்சு, நான் அடுத்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் மூலயமா என்னை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவேன், எப்படி என்ன நான் ஜாலியாக வச்சுருப்பேன். ஒவ்வொருத்தையும் அதை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த ஸ்மைலை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார். இது அவருக்கு என்ன மாதிரியான ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்சன் அதை திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருக்கிறனால ஒரு பாயிண்டில் கம்ப்ளீட்டாக மென்டலி எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்ட் ஆனதும் அவர் ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப இரிட்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ரெண்டாவது பர்சன் இருக்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டே இருந்தார். அவரோட ஸ்கில்ஸ் மேலே அவருக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சு. அவங்களோட பிரெயின் அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருக்குது, லைக் இது எவ்ரிதிங் இஸ் மேனேஜபிள், எல்லாமே நம்மளால் சமாளிக்க முடியும், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு அந்த பிரெயின் அவங்க பாடிக்கு லைக் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுத்துட்டே இருக்கிறனால அவருக்கு அந்த எக்ஸாஷன் நடக்காமல் இருக்குது. இது மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, லைக் நம்ம லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் அதை அப்ரோச் பண்ணலான்றது மூலயமா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனே மாறிட்டே இருக்குது. நீங்கள் அதை பார்க்கக்கூடிய விதம் மாறிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் நம்மளோட ப்ராப்ளம் இருக்கும் போது ஜஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களோட செல்ஃப் லவ் அதிகப்படுத்தாருங்க. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைலுன்றது எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சிரிக்கும் போது உங்களோட பிரெயின் உங்கள் பாடிக்கு எவ்ரிதிங் இஸ் மேனேஜபிள், எல்லாமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், நான் எல்லாமே இன்னும் பெட்டராக அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட பிரெயின் உங்களோட மனசுக்கு சொல்லிகிட்டே இருக்குது. லைக் ஸ்மைலுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் தெரப்பி தான். எல்லாருமே தெரப்பிஸ் கேட்டு வெளியே போகிறத தாண்டி அந்த குட்டி ஸ்மைலால் உங்களோட பாடியை ரொம்ப ஹாப்பியராக வச்சுருக்கலாம். உங்களோட மனசை இன்னும் லைட்டாக வச்சுக்கிறதுக்கு மூலியமாக இன்னும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் மறக்காமல் ஸ்மைல் பண்ணுவோமா? பாய்.